ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிமினோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மை டீச்சர் இஸ் மை லவ் பார்ட் 4. ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். உங்கள் அம்மாவுக்கு ஓமா எழும்பி போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அம்மா அம்மா ப்ளீஸ் நில்லுங்க. எதுக்கு இவ்வளோ கோவமாக போகிறீங்க? அம்மா சாரிம்மா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் நான் அவரை லவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்க. பட் உங்கள் அம்மா வந்து டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க. இந்த சைடு ஜிமினை பார்த்தா ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். டேய் என்னடா உனக்கு ப்ராப்ளம்? டேய் நான் சொல்கிறது கேள்றா. எதுக்குடா இப்போ பதட்டப்படுற? என்னடா ஆச்சு? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, ஜிமினா முதல்ல நீ ஷாவோட அம்மா கிட்ட போய் பேசுடா. நீ ஆல்ரெடியே பேசியிருக்கணும் அவன்கிட்ட. அவங்க உன் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் தானடா. நீ சொல்லியிருக்கலாம்ல நான் உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சொல்லாமல் தான் இது ப்ராப்ளம் ஆகிருக்கு. நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தா எந்த ப்ராப்ளமே இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீ போய் பேசுடா. டேய் நானா சொல்கிறது வேறடா, அவங்களாம் கண்டுபிடிக்கிறது வேறடா. அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? சொல்கிறா ஜங்கு, என்னை பற்றி கேவலம் நினைக்க மாட்டாங்க. படித்து கொடுக்குற பொண்ணு கூட அப்படின்னு தப்பாக நினச்சா நான் எப்படிறா எந்த முகத்தை வச்சு அவங்ககிட்ட போயிட்டு நான் ஷாவை கேட்பேன்? எனக்கு அது புரியுது தான், ஆனால் இப்போ சிச்சுவேஷன் வேறு மாதிரி போகுது. அங்கே ஷாக்கு ஏதாச்சும் நடந்தால் என்னடா பண்ணுவேன்? ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. பேசாமல் போய் பேசுடா. சரிடா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பைக் எடுக்கிறான் உங்கள் வீட்டை வந்து வர்றதுக்காக. ஸோ அப்போ மியா வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் போய் பேசணும் அவன்கிட்ட. அப்போ நானும் வரவா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மியாவையும் பைக்கில் ஏற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வாரான் ஜிமின். ஸோ வந்து பார்த்தா அது வந்து ஒரு 1/2 hour ஒரு 1 hour கழிச்சு அப்புறம் தான் வந்திருப்பான். ஸோ வந்து முன்னாடி டோர்கிட்ட ஓப்பன் பண்ணலான்னு சரி காலிங் ரிங் பண்ணுறான். பட் வந்து யாருமே ஓப்பன் பண்ணல. அப்போ தான் பார்க்குறான் ஃபுல்லாக எல்லாமே பூட்டி இருக்குது. ஜிமினுக்குன்னா ஷாக்கு. ஒரு மாதிரி எங்கடா போனாங்க அந்த 1 hourக்குள்ளே அந்த மாதிரி. ஸோ அப்போ மியா கிட்டே கேட்குறான், அம்மா ஷாவோட வீடு இது தானே, அப்போ என்ன வேறு மாதிரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? இல்லை இதான் அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் பக்கத்து வீட்டில் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்துட்டு போய் கேட்குறா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இப்போதாம்மா ஒரு 10 minutesக்கு முன்னாடி தான் அவங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு அவங்க அம்மா ஹேண்டை பிடிச்சிட்டு. ஏதோ ப்ராப்ளம்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எந்த இதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஷா வந்துட்டு எங்கே போயிருப்பா என்ன ஆகியிருப்பா அது எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் மியா வந்துட்டு சொல்கிறா, ஜிமின் சார் போச்சு, எல்லாமே போச்சு, ஷாயினி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஆமாம், ஷாவோட அம்மா வந்து அவளை கூப்பிட்டு போயிட்டாங்களா, அவள் அழுதுகிட்டே போனாளா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, அவங்க அம்மா ஷாவை படிக்க வைக்கிறதுக்காக யூஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே போய் செட்டில் ஆகிடலாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம், ஆனால் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவன் என்கிட்ட அதை பற்றி பேசக்கூட இல்லை. ஆனால் முதல்ல அவள் அங்கே தான் போயிருப்பான்னு தெரியுமா மியா உனக்கு? எனக்கு தெரியும். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்களான்னு என்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னான், உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி 12th ஸ்டார்டிங்கில் சொன்னான். ஆனால் இப்போது நான் எங்கேன்னு போய் அவளை தேடுவேன்? ஆனால் கண்டிப்பாக தெரியாது அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமின் தான் பைக்கில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்கு கால் பண்ணிட்டு, மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியடா. சொல்கிறா. இல்லை இப்போ யூஎஸ் போகிறதுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணி கொஞ்சம் சொல்கிறா. என்னடா சொல்கிற? ஆமாம் கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஜங்குங்க எதுவும் யோசிக்கல. அங்கே செக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு விசாரிச்சுட்டு, இன்னும் 1/2 hourல வந்து ஒரு ஃப்ளைட் இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமின் தான் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி வாரான். ஸோ உள்ளே வந்துடுறான். ஃப்ளைட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா ஹேண்டை பிடிச்சிட்டு,
இங்கே பாருஷா, அழாத. நீ நீ முதலாவது படி, அதுக்கப்புறம் உன் லைஃப்பை பாரு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படிஷா உனக்கு படித்து தந்த உன்னோட சார் தெரியுமா? அவரே லவ் பண்ணியிருக்க. அம்மா, எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னோடய கிளாஸ் டீச்சர்னு தெரியாதுமா. அது பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, அதான் லவ் பண்ணிட்டேன். அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவங்க அம்மா வந்து, இங்கே பாருமா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவங்க அப்பா ஆல்ரெடி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாருன்னு. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அப்பா அங்கே காலேஜ் சீட்லாம் வாங்கிட்டாரு. நம்ம யூஎஸ்ஏ போயிட்டு செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்பை பாரு. அதுக்குள்ளே ஜிமின் யாராச்சும் பொண்ணை லவ் பண்ணாமல் இருந்தால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த காலத்தில் எந்த பசங்கம்மா உனக்காக வெயிட் பண்ணுவாங்க? எல்லாமே ஜஸ்ட்டு டேட்டிங். அதுக்காக ஒரு பொண்ணுங்க தேவை, அதுக்காக தான் பழகுவாங்க. இதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன் தான், லவ் கிடையாது. ஏன்னா அவன் கூட ஜஸ்ட் 3 மந்த் பழகிருப்பல்ல. அம்மா, நான் 3 மந்த் தாம்மா பழகினான், ரொம்ப பிடிக்கும்மா அவரை. இங்கே பாருஷா, அதிகமாக பேசாத, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. பட் நீங்கள் வந்து கண்ணெலாம் தொடச்சிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்போச்சும் அப்பா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பா பார்க்கலான்ட்டு போகிறீங்க. பட் எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லை, ஃபுல்லாக சேட்னஸ் மட்டும்தான் இருக்குது உங்கள் ஃபேஸில். ஐ மீன் உங்கள் ஹார்ட் ரொம்ப வலிக்குது. ஜிமின் ஒரு தடவையாச்சும் பார்க்க மாட்டோமா அந்த மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க எலிவேட்டரில் ஏறிட்டு. ஸோ போனதுக்கப்புறம் போயிட்டே இருக்கீங்க. கீழே ஜிமின் தான் வந்திருக்கான், உங்களை தேடுறான். பட் அவனுக்கு வந்து நீங்கள் சிக்னல் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணபடியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனல் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஜிமினை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ், அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், சொல்லாமலே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ஃபோனை வாங்கி உடச்சி வேற போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படியே போயிட்டு நீங்கள் வந்து யூஎஸ்ல அவங்க வந்து அங்கே லேண்ட் ஆகிடுறீங்க. இங்கே ஜிமின் உங்கள் தேடி அலைஞ்சி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படியே நீல் டவுன் போட்டு அழுகுறான். அவனால் அவன் க்ரைங்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் தான் பழகணும், ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக விட்டு போயிட்டா. ஏய், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்லாம முட்டியடி அந்த மாதிரி எனக்கு தோணுது. பட் ஜங்குக் தான் வா ஏர்போர்ட்டுக்கு வந்து, டேய் விட்றா பார்த்துக்கலாம், அவங்க அம்மா இங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க, இந்த பக்கத்தில் இருக்குடா, சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் தெரில மச்சான், எனக்கு ரொம்ப வலிக்குது. அவளை அவ்வளோ லவ் பண்ணு தெரியுமா? ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லடா, சொல்லாமலே போயிட்டா. நான் போகிறேன்டா அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஹோப் கொடுத்துட்டு போகலாம்ல, நான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு. எதுவுமே கொடுக்கலடா. அம்மா பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படியே அவங்க அம்மா கூடயே போயிட்டால. அப்போ நான் இங்கடா? என் மேலே அவளுக்கு லவ்வே இல்லையா? டே ஜிமினா, கொஞ்சம் இருறா. நீ நீ இப்படியெல்லாம் பேசாதடா. அவள் வருவாடா உனக்காக. இல்லை மச்சான், அவள் வந்து டே அப்படியெல்லாம் நினைக்காத. ஷாவோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. எனக்கு தெரியும்டா, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன, நான் ஒரு டீச்சர், அவள் வந்து ஸ்டூடெண்ட். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு என்கிட்ட இந்த ஷாவை ஒழிச்சு வைக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கோமா போயிடுறான். ஸோ நீங்களும் போயிட்டு யூஎஸில் லேண்ட் ஆகிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பி உங்கள் அப்பாவோட ஃபேஸில். நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துக்கப்புறம் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு அப்படியே ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா பார்த்து 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எதை நினச்சி அழுகுறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஜிம்மியை நினச்சி தான் அழுகுறீங்க. ஆனால் உங்கள் அப்பா, ஏமா அழுகுறா? அதான் நீ அப்பாக்கிட்டே வந்துட்டல, நம்ம இனி இங்கே இருக்கலாம், எனக்கு நல்ல கம்பெனியில் ஒர்க் கிடச்சிருக்கு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்ட் காலேஜில் நான் உனக்கு சீட்டு வாங்கிட்டேன், எனக்கு தெரியும் என் பொண்ணு நல்ல மார்க் தான் எடுப்பான்ட்டு. ஆனால் ஃபீல் பண்ணாதம்மா, நம்ம லைஃப் முன்ன மாதிரி இருக்காது, நல்லா வெல் செட்டிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபேஸில் உள்ள டியர்ஸ்லாம் வைட் பண்ணிட்டு நீங்கள் சிரிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஹார்ட் ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான் இருக்கான். நம்ம ஜிமின்கிட்ட சொல்லாமல் வந்துட்டோமே, அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பான், ஒரு வேளை நம்ம யூஸ் பண்ணிட்டு அவனை தூக்கி போட்டோமோ அந்த மாதிரி நினச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான். ஆனால் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி நம்ம பொண்ணு லவ் பண்ணியிருக்கா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதெல்லாம் எதுவுமே உங்கள் அம்மா சொல்லிக்கல. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு காரில் போகும்போது ஏதோ பேச வரீங்க. அம்மா ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பேச வேணாம், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா தான் நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா பார்த்து நம்ம பொண்ணு ஹாப்பி ஆகிடுவா, எக்ஸைட் ஆவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. உங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்து லைட்டாக எக்ஸைட் ஆகிற மாதிரி நடிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே புரியுது நம்ம பொண்ணு எவ்வளோ பெயினில் இருக்கான்ட்டு. பட் இருந்தாலும் அவள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணும். உங்களோட ட்ரீமுக்காக தான் உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க. பட் இது புரியாமல் நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் பரவாயில்ல, பார்க்க ஓகேவா, குட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கான ரூம் வந்து தந்துடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு, இங்கே பாருஷா, அப்பாட்ட எல்லாம் சொல்லாத, நான் சொல்லலை, அவர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கார். நீ இந்த மாதிரி வேலை பார்த்து ஒரு டீச்சர் லவ் பண்ண அவருக்கு அசிங்கமாக இருக்கும். சரியா? முதல்ல படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆகு. நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உன்னை வளர்த்தோம். அது மாதிரி இல்லாமல் நீ உன் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடி இந்த லவ் அது டேஷ்ண்டு சுற்றுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷாக அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து, அம்மா நான் என்னம்மா சொன்னேன், இப்போவே கல்யாணம் பண்ணித்தாங்கன்னா கேட்டேன். இல்லை எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவரை பார்க்க கூட விடாமல் இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்துட்டு இப்போ என்னம்மா சொல்கிற நீ? நீ உங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டு கொரியா போகணும்லாம் பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோவேன். உங்கள் அப்பாவும் உசுரோட இருக்க மாட்டார், நானும் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ லைஃப்பை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு வேர்ட்ஸ் வந்து உங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பாவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமே பண்ணுவாங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட பேச ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஃபைனலி உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டும் கிடச்சிருது. ஸோ நீங்கள் காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்க. ஏன்னா உங்கள் ஜிம்மினோட தாட் மட்டும்தான். ஸோ ஜிமின் இங்கே கொரியாவில் அவன் வந்து ஸ்கூலில் அவன் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அவங்க அப்பாக்கிட்டே போயிட்டு அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணலான்ட்டு போயிருப்பான். ஸோ மியாவுக்கு நல்லா காலேஜ்லாம் கிடச்சிருக்கும். இப்படியோ ஒரு 5 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நல்லா வெல் செட்டில் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் சொந்தமாக ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஷான் தான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஜிமினோட தாட் மட்டும்தான் இருக்கும். இந்த டைமில் ஜிமின் இருந்தால் அவன் சொல்லியிருப்பான்ல, உன்னோட லைஃப் ஸ்டார்டிங்க்கு உன்னோட பேக் போனே நான் தான்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த தாட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். பட் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் எல்லாமே பொறுத்துக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் அவங்களுக்கு வந்து அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளானீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, என்னோடய பேக் போனே என்னோட ஜிமின் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பர்சன் அவ்வளோ ஆங்கிரியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் இப்படி பேசிவிட்டு அப்படியே போயிட்டு உங்கள் பிளேஸில் உட்காந்துடுறீங்க. உங்கள் அவார்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொரியாவிலேருந்து யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறம் நீங்கள் மியா கூடயும் பேசல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் யாருமே கிடையாது. நீங்கள் காலேஜில் கூட யாரு கூடயுமே அவ்வளோக்கு பேசுகிறதே இல்லை. அண்டு உங்கள் அம்மா கூட நீங்கள் பேசுகிறதில்ல. உங்கள் அப்பா எவ்வளோ டைம் கேட்டிருப்பாரு, பட் நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது, அதை எடுத்து பார்க்குறீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் செம்ம ஷாக்கு. உங்களுக்கு அவ்வளோ எப்புட்றா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் யாராச்சும் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி தோணுது. பட் நீங்கள் வந்து உங்களோட மேனேஜர் இருப்பேர்ல, அவர்கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்குறீங்க, யார் இந்த இதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அட்ரஸ் கொடுக்குறாங்க. சரி நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு அப்போ தான் ஜிமினோட தாட்டே வருது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியல. ஸோ நாளைக்கு வந்து அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுக்கு வேற ஒருத்தர் வந்து கொடுத்தாங்கம்மா, அது எங்களுக்கு சரியாக தெரியல, ஸோ நீங்கள் இதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தான் வெளில போயிருப்பீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15
ஒரு பிக் மாதிரி இருக்கும். ஸோ 15 பேஜில் வரையணும். அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிகிறதுக்கு அப்படியே ஒரு 1 மந்த் ஆகுதுடா. ஸோ நீங்கள் அதை வந்து டெலிவரி பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஏ கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பிஏ வந்துட்டு, இல்லை மேடம், நீங்களாக போய் டெலிவரி பண்ணுங்கள், அவங்க வந்து நீங்கள் தான் டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே நம்மளும் போய் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரில் அந்த திங்ஸ்லாம் போட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா, நீங்கள் அந்த உள்ளே போயிடுறீங்க. பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது பார்க்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக எப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது வெளிலேருந்து பார்க்க. அவ்வளோ அழகா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கங்கே கார்ஸ்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கார்கிட்ட இருக்கும். லாம்போகினி. யாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய பில்லியனரா, அதுவும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த எல்லா திங்ஸையும் பக்கத்தில் ஒரு கார்டு இருப்பார் கூப்பிட்டு கொடுக்குறீங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது, எல்லாமே ட்ரா பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த ஓனர்கிட்ட போய் கொடுக்கலான்ட்டு போகிறீங்க. சார், இதுதான் சார் உங்களோட ஆர்டர், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்க. அது பார்க்க ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து பிளாங்க் செக் எடுத்து அவங்க உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு, ஏன்னா நீங்கள் குனிஞ்சு தான் இருந்துருப்பீங்க பவ் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் குனிஞ்சு வாங்கிட்டு நிமிந்து பார்க்குறீங்க. உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு. உங்கள் ஐஸ்லாம் வைட் ஆகுது. ஓகேடா, நான் இதுவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன்டா. பர்பிள் யூ.